ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கனகாமரம் அறுவடை பண்ணிக்கலாம். கொட்டி கிடக்குது பாருங்கள். எல்லாம் பாதி பூ கீழே போயிடுச்சு. எனக்கு டைம் இல்லை அறுக்கிறதுக்கு. இப்போ தான் அறுக்க போகிறேன். வாங்க பூ பறிக்கலாம். உங்களுக்கு இப்படி பறிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். எனக்கு வீடியோ எடுத்துன்னு பறிக்க முடியல. இந்த மாதிரி பறிங்க. பூ கட்டாவாத வரும். ரெண்டு மல்லி பூத்து இருந்தது, வந்திருந்தது அரும்பு. எல்லாம் ப்ரூனிங் பண்ண இப்போ தான் தளிர் வந்துட்டுருக்கு. வெள்ளை காக்கடா பூ இப்போ தான் வருது செடி. மாடி மேல் வந்து இந்த பூ அறக்காமலே எல்லா பூவும் போயிடுச்சு. மொத்த கொட்டி வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ பூ போயிடுச்சு. கீழே கொட்டி பாருங்கள், காஞ்சி போயிடுச்சு. காஞ்சிட்டு இருக்கு பூ. இந்த 7 days ரோஸ் வந்து 2 வாரம் ஆகுது, அப்படியே இருக்குது. இதை நானும் பறிக்கல. ஒரு சில பூங்க வாடி போச்சு, எல்லாம் காஞ்சே போயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அறுவடை வீடியோ போட்டேன். கனகாமரம் திருப்பி எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். எவ்வளோ பூ வந்துருக்கு பாருங்கள் கீழே. பூவெல்லாம் கட் பண்ணி இப்படி அறுத்தா தான், இந்த மாதிரி இப்படி கோர்த்து அறுத்தா தான் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கோர்த்து அரைங்க. ஏதோ ஒரு வழியில் ஆண்டவன் நமக்கு நல்லது செய்வான். மாடி விட்டு கீழே வந்து இறங்கி பறிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள், மாடிக்கு கீழே வச்சுருக்க செடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பூ கிடைச்சிது. 2 முழம் பூ காவும் பறிச்சுன்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது மாதிரி ஒரு செடி வச்சு நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முழம் பூ 50 ரூபா. இன்றைக்கி இந்த பூ 2 முழம் ஆகும் 100 ரூபாய்க்கு இந்த பூ. சரிங்களா? இது மாதிரி உங்கள் வீட்டில் செடி நட்டு இது மாதிரி தண்ணி ஊற்றி வளர்த்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்மளோட ஒர்க்கு நம்ம செஞ்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.